ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போன வாரம் ஃபுல்லாக இதாங்க பேச்சு. ரெண்டு விஷயம்லாம் மாற்றி மாற்றி பேசும் பொருளாக இருந்துச்சு சோசியல் மீடியாவில். அதில் மொதல் விஷயம் எதுன்னா, நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து இறந்துட்டார். அதை இரங்கல் தெரிவிக்க மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்திருந்தாங்க, எஸ்கே முதல் கொண்டு. அதெல்லாம் மேட்ரு இல்லை. இந்த வையாபுரின்னு சொல்லி ஒரு நடிகர் இருக்கார். எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? மேபி இந்த 90s கிட்ஸுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 90s டைமில் வந்து அஜித் விஜய்க்கெலாம் வந்து ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிட்ருப்பாங்க. ஸோ அப்படித்தான் அவர் வந்து ஜெயம் ரவி கூட தீபாவளின்னு ஒரு படம் நடிச்சிருப்பார் போல இருக்கு. அந்த படத்தில் வந்து ரோபோ சங்கரும் சேர்ந்து நடிச்சிருப்பார் போல இருக்கு. படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதில் அவர் நடித்திருக்கான்னு என்னன்னு தெரியல. ஆனால் அந்த படத்தோட வாய்ப்பை நான் வாங்கி கொடுத்தது நான் தான் அப்படிங்கிறத பல மேடையில் வந்து பெருமையாக சொல்லுவாராம். என்னை வச்சு தான் வந்து சம்பளம் வாங்கினார் சினிமாவில் அப்படிங்கிற தற்பெருமையை சொல்கிறதுக்காக அந்த இரங்கல் தெரிவிக்கிற இடத்துக்கு வந்து வந்துருக்கு. அந்த ஆள் இரங்கல் தெரிவிக்கணும்னா எப்படி இரங்கல் தெரிவிக்கணும்? ரோபோ சங்கர் மாதிரி ஒரு நல்ல நடிகரை பார்க்க முடியாது. ஒரு நல்ல நடிகரை நம்ம வந்து இழந்துட்டோம், அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பேசுனா அது ஒரு நல்ல பேச்சு. இவரோட தற்பெருமை பேசுகிறது வந்து சரியாக தப்பா? நீங்களே கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சோசியல் மீடியாவே அலற விட்ட அந்த ஜெமினி ஒரு பொண்ணோட அச்சத்தை வச்சு தான் வந்து போன வாரம் ஃபுல்லாக பேசிகிட்டே இருந்தேன். மச்சம் தானேன்னு அசால்ட்டாக விட்டீங்க. உங்கள் ஃபுல் பாடியை ஸ்கேனிங் பண்ணுற அளவுக்கு அந்த அப்டேட்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட நிலைமை நினச்சி பாருங்கள். இன்னும் வருங்காலத்தில் வந்து இந்த மேனுவல் ஒர்க்கே இருக்கவே இருக்காதான். எல்லாமே வந்து ஏஐ சார்ந்ததாக இருக்க போகிறாங்க. வேலை கிடைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. இதில் ஏஐ வேறு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன தான் பண்ணுறது? ஸோ ஏஐ நல்லதா கெட்டதா அதையும் கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள்.